Shaktipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. அலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ஆறாம் இடம் அப்படிங்கிறது என்ன? உழைப்பு இல்லையா? உழைப்பும் அங்கே தான் இருக்குது. அங்கே தான் ருணரோக சத்ருஸ்தானமும் சொல்கிறோம். அப்போ அந்த ஆறாம் இடத்துல போய் உச்சமடையும் போது, இந்த தனஸ்தானாதிபதியாகி 6ல் உச்சமடையும் பொழுது இவர்களுக்கு உழைப்பினால் ஒரு நல்ல தன வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இப்போ குருவோட பார்வை அப்படிங்கிறது எங்கே அப்படின்னா 10ஆம் பாவம்ங்கிற கர்மஸ்தானத்தில் விழப்போகுது. அப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது இவங்களுடைய கர்மஸ்தானம், உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு நல்ல உயர் பதவிகள், உயர்ந்த பொறுப்புகள் எல்லாமே இவங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். நிச்சயமாக உயர்ந்த பதவின்னு வந்தாலே பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகும். அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் டெஃபினட்டாக. ஆனால் அதெல்லாம் இவங்க கண்டிப்பாக ஜெயிச்சு வந்துருவாங்க. ஏன்னா குருவோட பார்வைங்கிறது சாமானியம் இல்லை. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு தானே சொல்கிறோம். அதனால கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல சக்ஸஸ் இவங்களுக்கு உண்டு. இது ஒரு அற்புதமான காலம். கும்பத்தில் பிறந்தவர்களும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு வந்தாங்க. ஏன்னா இந்த 2ல் சனி, இன்னமும் சனி அங்கே தான் உட்கார்ந்துருக்கார். இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்கும். நிச்சயமாக இந்த குரு பகவான் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ரிலீஃபை இவங்களுக்கு கொடுக்க தான் போகிறாரு. இது ஒரு அற்புதமான காலமாக அமையும். கும்ப லக்னம் ராசியில் பிறந்தவர்களுக்கு லோன் ஏதாவது இவங்க படிக்கிறதுக்காக லோன் அப்ளை பண்ணாங்கன்னா அந்த எஜுகேஷனல் லோன் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இது ஒரு உகந்த காலமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் அமரக்கூடிய இந்த குரு பகவான் எந்தெந்த கிரகம், எந்தெந்த நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணுறாருங்கிறதும் நம்ம முக்கியமாக பார்க்கணும் இல்லையா? கலாட்டா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் ஜெயா ரவி, அஸ்ட்ராலஜர் அண்ட் லைஃப் கோச். இந்த 2026 குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? முதலில் நம்ம குரு பயிற்சியை பற்றி ஒரு இன்ட்ரோ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ இந்த 2026 ஜூன் மாதம் 2வது நாள், அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இது எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது உச்ச குரு பயிற்சி அப்படின்னு இதை ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம சொல்கிறோம். இது திருக்கணிதப்படி நான் இங்கே சொல்கிறேன். வாக்கியம் அப்படிங்கிறது பொதுவாக கோவில்களில், மற்றபடி இந்த வீட்டில் பண்ணுற பண்டிகைகள் இதெல்லாம் வாக்கியப்படி பண்ணுவோம். பட் இந்த தனி மனிதன் ஜாதகத்துக்கு நம்ம பொதுவாகவே திருக்கணிதம் அப்படிங்கிறது தான் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த குரு பயிற்சி எல்லா பயிற்சிகளையும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல குரு கடகத்தில் உச்சமாக போகிறார். உச்ச குரு அப்படின்னாலே எல்லாருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு அவர் வரத்துக்கு 12 வருஷம் ஆகுது. ஸோ அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் வரக்கூடிய அந்த குரு பகவான் இங்கே உச்சமான நிலையில் என்ன மாதிரி பலனை கொடுப்பார் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆவல் அப்படிங்கிறது இருக்கும். இந்த குரு இப்போ கடகத்தில் உச்சமாகும் போது இது ஒரு சிறந்த நிலை குரு பகவானுக்கு. இங்கே பலவிதமான மாற்றங்கள் நடக்கும். அதாவது தனி மனிதன் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உலக அளவிலையும் சரி, நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில், அந்த மாதிரி. ஏன்னா இந்த குரு பகவான் இந்த ராசி சக்கரத்தில் அவர் 9 குடைய பாக்யாதிபதி அப்படின்னு சொல்றோம். அவரே 12 குடையவர், அந்த மோட்சஸ்தானத்துக்கும் அவரே அதிபதி. அப்போ அவர் கடகத்தில் உச்சமாகும் போது, கடகம்ங்கிறது நம்மளுடைய இந்த காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த சுகஸ்தானத்தில் அவர் உச்சமடையும் போது கண்டிப்பாக பல நல்ல விஷயங்களை செய்வார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நம்ம ஒவ்வொரு ராசிக்காய் இப்போ பார்ப்போம். கும்ப ராசி, கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ கும்பத்திற்கு குரு பகவான் யார் அப்படின்னா 2-11 குடையவர், தன லாபாதிபதின்னு சொல்றோம். அவர் போய் எங்க உச்சமடைகிறார் அப்படின்னா இவங்களுடைய 6ஆம் இடத்துல உச்சமடைகிறார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? உழைப்பு இல்லையா? உழைப்பும் அங்கதான் இருக்கு. அங்கதான் ருணரோக சத்ருஸ்தானமும் சொல்றோம். அப்ப அந்த 6ஆம் இடத்துல போய் உச்சமடையும் போது இந்த தனஸ்தானாதிபதியாகி 6ல் உச்சமடையும் பொழுது இவர்களுக்கு உழைப்பினால் ஒரு
ஒரு நல்ல தன வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அப்போ இவங்க நிறைய உழைக்கிறதுக்கு தயார் ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வருமானம் இவங்களுக்கு நல்லா கூட போகுது அப்படிங்கிறது உறுதியாக இந்த இடத்துல சொல்லலாம். அவரே லாபாதிபதி, அதாவது 11ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் யாரு? நம்மளுக்கு ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பவர் தான் இந்த 11ஆம் அதிபதி. அவரே போய் 6ஆம் பாவத்தில் உட்காரும்போது கடினமான உழைப்புக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாரு. நம்ம ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் உழைப்பினால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவா இங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு அற்புதமான பெயர்ச்சி தான். குரு இந்த கும்ப லக்னம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ குருவோட பார்வை அப்படிங்கிறது எங்க அப்படின்னா 10ஆம் பாவம்ங்கிற கர்மஸ்தானத்துல விழப்போறது. அப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது இவங்களுடைய கர்மஸ்தானம். உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு நல்ல உயர் பதவிகள், உயர்ந்த பொறுப்புகள் எல்லாமே இவங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். நிச்சயமாக உயர்ந்த பதவின்னு வந்தாலே பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகும். அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் டெஃபினட்டாக. ஆனால் அதெல்லாம் இவங்க கண்டிப்பாக ஜெயிச்சு வந்துருவாங்க. ஏன்னா குருவோட பார்வைங்கிறது சாமானியம் இல்லை. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு தானே சொல்கிறோம். அதனால கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல சக்ஸஸ் இவங்களுக்கு உண்டு. அதே சமயம் அவருடைய பார்வை 12ஆம் பாவம் அப்படிங்கிற விரயஸ்தானத்தின் மீதும் விழும். அப்போ 12ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன? விரயங்கள் அப்படின்னா நஷ்டங்கள் அப்படியும் சொல்லலாம். இல்லை நம்ம முற்றிலும் புதிய சூழலுக்கு செல்வது, அதாவது முன்ன பின்ன தெரியாத ஒரு புது இடத்துல போய் நம்ம செட்டில் ஆகுது, அதை கூட நம்ம 12ஆம் பாவத்தில் சொல்லலாம். அது காலச்சக்கரத்தின் 10ஆம் இடம் மகரம்ங்கிறது. அப்போ இவங்களுக்கு அது 12ஆம் இடமாக பரிமளிப்பதால் இவங்களுக்கு வெளிநாட்டில் உத்தியோகம் கிடைச்சி வெளிநாட்டுக்கு போகிற ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் இவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதனால இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் குரு பகவான் தன்னுடைய வீடு 2ஆம் இடம்ங்கிற தனஸ்தானத்தையும் பார்க்க போறார். இப்போ சொல்லவே வேண்டாம், உத்தியோகம் நல்லா இருக்கு, அவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பும் இருக்கு, பண வரவும் இருக்க போகுது. இதை விட என்ன வேணும் சொல்லுங்க. அதனால கும்பத்துக்கு இது ஒரு அற்புதமான காலம். கும்பத்தில் பிறந்தவர்களும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு வந்தாங்க. ஏன்னா இந்த 2ல் சனி, இன்னமும் சனி அங்கதான் உட்கார்ந்துருக்கார். இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்கும். நிச்சயமா இந்த குரு பகவான் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ரிலீஃபை இவங்களுக்கு கொடுக்க தான் போறாரு. இது ஒரு அற்புதமான காலமாக அமையும். படிக்கும் குழந்தைகளுக்கும் இங்கே ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லணும். என்னென்னா 10ஆம் பாவத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது படிக்கிற வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கர்மா அப்படிங்கிறது என்ன? அவங்க படிக்கிற படிப்பை நல்லா படிக்கணும், அவ்வளோதானே. அப்போ நிச்சயமாக அதில் இவங்களுக்கு ஒரு நல்ல கல்வியில் ஒரு ஆர்வம், இத்தனை நாள் ரொம்ப டல்லாக இருந்த குழந்தைங்க கூட கல்வியில் ஒரு ஆர்வம் அப்படிங்கிறத காமிப்பாங்க. ஏன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப ஆரம்ப கல்வி, அதாவது ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க சொல்றோம் இல்லையா. அப்போ அவர் போய் 6ஆம் இடத்துல உட்காரும் போது இந்த ஸ்கூல் படிக்கிற வயசுல குழந்தைங்க ஜென்ரலா ரொம்ப டிஸ்ட்ராக்டடா இருப்பாங்க, ரொம்ப பிளேஃபுல்லா இருப்பாங்க. ஆனா இப்போ ரொம்ப சீரியஸா படிப்புல ஒரு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலமா இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பா இவங்க வெளியில போகும்போது இந்த குழந்தைங்களை ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம வெளியில கூட்டின்னு போறது வரதெல்லாம் யாராவது பெரியவங்க கூட இருந்து பண்ணணும். ஏன்னா அந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது அதாவது விரயம் மட்டும் இல்லை, அது தொலைஞ்சு போகிறது, அந்த மாதிரி விஷயங்களும் அந்த 12ஆம் இடத்துல தான். அப்போ அந்த குழந்தைங்க கேர்ஃபுல்லாக அவங்கள கூட்டின்னு வர்றது அப்படிங்கிறது பேரண்ட்ஸோட கடமை. அது அவங்க பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இங்கே ஒரு எச்சரிக்கையாக இதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி 2ஆம் பாவத்தை பார்க்கும்போது அந்த குழந்தைங்க படிப்பில் நிச்சயமாக நல்ல ஒரு கவனம் செலுத்தி ஒரு நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இது ஒரு சிறந்த காலம். கும்பத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு நல்ல சிறந்த காலம் என்றே சொல்ல வேண்டும். கும்ப லக்னம் ராசியில் பிறந்தவர்களுக்கு லோன் ஏதாவது இவங்க படிக்கிறதுக்காக லோன் அப்ளை பண்ணாங்கன்னா அந்த எஜுகேஷனல் லோன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இது ஒரு உகந்த காலமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் அமரக்கூடிய இந்த குரு பகவான் எந்தெந்த கிரகம் எந்தெந்த நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்றாருங்கிறதும் நம்ம முக்கியமாக பார்க்கணும் இல்லையா. அப்போ அவர் தன்னுடைய நட்சத்திரத்திலேயே சஞ்சாரம் பண்ணும்போது பலன்களை பல மடங்காக கொடுப்பார். அதாவது புனர்பூசத்திலேயே அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது அடுத்த
அடுத்தது அவர் சனியோடைய பூச நட்சத்திரத்தில், அதாவது லக்னாதிபதியோடைய நட்சத்திரத்திலேயே சஞ்சாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல மேன்மையை கொடுப்பார். மேன்மை அப்படின்னா கர்ம மேன்மை, அதாவது இவங்க செய்யக்கூடிய தொழிலோ உத்தியோகமோ அதில் ஒரு மேன்மையான நிலையை கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். 6ஆம் இடத்தில் அமர்ந்த குரு அவர் ஆயில்ய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது, புதன் இவங்களுக்கு யாருன்னா பஞ்சம அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 5, 8 இந்த புதனுடைய ஆயில்ய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குரு பகவான் திடீர் பண வரவு, இல்லைன்னா இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, இல்லை இந்த மாதிரி லாட்ரி எந்த நாட்டில் இருக்கோ அவங்களுக்கு இது சூட் ஆகும். எல்லா நாட்டிலையும் லாட்ரி கிடையாது, பட் இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது போன்ற விஷயங்கள். இப்போ இந்த குதிரை ரேஸுன்னு சொல்கிறாங்க, கேம்பிளிங் சொல்கிறாங்க, அப்புறம் இந்த லாட்ரி, இது மாதிரியான திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி, அந்த ஷேர்லெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப அதாவது இதை பக்காவாக ஜோதிடம் தெரிந்தவர்கள் இதை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணலாம். பட் இந்த கரெக்டாக அந்த புதனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது அப்படிங்கும்போது அந்த டேட்ஸ் எல்லாம் அவங்க கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த திடீர் பண வரவு, எதிர்பாராத லாபம், அது மாதிரி விஷயங்கள்லாம் குரு பகவான் கொடுப்பார். இந்த 2026 குரு பெயர்ச்சி, அதாவது திருக்கணிதத்தின்படி ஜூன் 2ஆம் தேதி நிகழப்போகிறது. இந்த பெயர்ச்சி ரொம்பவுமே ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சியாக கருதப்படுகிறது. இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா குரு இந்த இடத்துக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரார். இந்த உச்ச நிலைக்கு வரக்கூடிய குரு இவர் ஒரு சிறப்பான பலன்களை எல்லா ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் கொடுப்பார் என்பதில் ஒரு சந்தேகமே கிடையாது. ஏன்னா உச்ச நிலையில இருக்கும்போது அவருடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிகபட்சம், உச்சபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஜோதிடத்தில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த குரு பெயர்ச்சி உலக அளவில் கூட பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. ஏனென்றால் குரு அப்படிங்கிறவர் நிதி, நீதி இது ரெண்டுக்குமே காரகன் குரு பகவான் தான். அப்போது சட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா புதிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். சட்டத்தில் திருத்தங்கள் அப்படிலாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி சட்டத்தில் பல விஷயங்கள் புதிதாக எழுதப்படக்கூடிய காலமாக இருக்கும். உலக அளவிலே பார்த்தீங்கன்னா பல நாடுகளோட ஒற்றுமை அப்படிங்கிறது பலப்படும். நம்ம பாரத தேசத்தை பொறுத்த மட்டும் நமக்கு இது ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் எப்போவுமே சுதந்திர இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் எடுத்துப்பேன். ஸோ சுதந்திர இந்தியா அப்படின்னு எடுக்கும்போது ரிஷபம் தான் நமக்கு லக்னம். பொதுவாக இந்தியாவுடைய லக்னம் மகரம்னு சொல்லுவாங்க. பட் நான் 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடைச்சது இல்லையா, அந்த நேரத்துக்கு ஜாதகம் போட்டால் ரிஷபம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஜாதகமாக அந்த லக்னமாக அமைகிறது. ஸோ அதுக்கு பார்க்கும்போது இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாக நம்ம பாரத தேசத்திற்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதுலேயும் அந்த சனியோடைய பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நம்ம பாரத தேசத்திற்கு அது 9, 10 சனி பகவான், தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் அவர் செல்லும் பொழுது புதிய சட்ட சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் வரும். சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படிலாம் நடக்கும். உலக நாடுகளுக்கு மத்தியில் இந்தியாவுக்கு ஒரு தனி பெருமை அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம தேசத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு பாசிட்டிவான குரு பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுபிக்ஷம், வளம் அப்படின்னு எடுக்கும்போது விவசாயத்துறையாகட்டும் இல்லை மற்ற துறைகள் கூட, அதாவது பொருள், அதாவது தங்கம். இப்போ குரு அப்படின்னு வந்தாலே அவர் தங்கத்துக்கு அதிபதி, காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தங்கமோட விலையெல்லாம் இப்போ எங்கேயோ போயிடுச்சு, நமக்கு தெரியும் இல்லையா. அந்த நிலையிலேருந்து கொஞ்சம் சில மாற்றங்கள்லாம் வரும் நமக்கு. அதாவது இந்த உச்சபட்ச கட்டத்தில் போய் தங்கம் விலையெல்லாம் இப்போ இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் விலை கொஞ்சம் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப அப்படியே டிராஸ்டிக்காக விலை குறையும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் நிச்சயமாக அதில் ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி தங்கம் மற்றும் அல்லாமல் மற்ற உலோகங்கள்,
அது மாதிரியான விஷயங்களும் விலை குறைப்பு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் நடக்கும். ஸோ மொத்தத்தில் இது வந்து ஒரு சாதகமான குரு பெயர்ச்சியாக அனைவருக்கும் அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த உச்சமான குரு இந்த கடகத்தில் வந்து அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது இதை ரொம்ப ஒரு வசதியாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்து குருவை வந்து நம்ம ஜீவகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா உயிரினங்களுக்கும் உயிரோட்டம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்குறவரே குரு பகவான் தான். அதுலேயும் அந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம். அதாவது மகான்கள், பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பிறந்தது இந்த பூச நட்சத்திரத்தில் தான். அதே மாதிரி பெரிய பெரிய மகான்கள்லாம் ஜீவ சமாதி அடைஞ்ச நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த பூச நட்சத்திரத்தில் தான் ஜீவ சமாதியை ஆயிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பூச நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் ஒரு சுப கிரகமாகி அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது இது எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். என்னென்னா மகான்களை போய் தரிசிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போய் மகான்களை தரிசிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ஜீவ சமாதிகள் அவங்கவுங்க வசிக்கிற ஊரில், நீங்கள் எந்த ஊரில் வேணால் இருக்கலாம், உங்கள் ஊரில் எந்த ஜீவ சமாதி இருக்கோ அந்த மாதிரியான சித்தர்கள் சமாதியை போய் நீங்கள் தரிசிச்சுட்டு வரலாம். அவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணலாம், போய் தியானம் பண்ணுங்கள். போய் 10 நிமிஷம் உட்கார்ந்தாலும் தியானம் பண்ணுங்கள். ஆத்மார்த்தமாக அந்த மகான்களோட நீங்கள் வந்து உங்கள் மனசை விட்டு பேசலாம். பேசும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து மரணம் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த மகான்கள் சித்தர்களுக்கெல்லாம் அவங்களாம் வந்து இம்மார்டல் சோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. அப்போ நீங்கள் எப்போ போய் உட்காந்து அங்கே தியானம் பண்ணி அவங்களோட பேசி உங்கள் கஷ்டங்களையோ, எப்போவுமே கஷ்டங்களை தான் போய் சொல்லணும்னு இல்லை, உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷமான விஷயங்களையும் சொல்லலாம், நன்றி சொல்லலாம். உங்களுக்கு என்னெல்லாம் இந்த பிறவியில் கிடச்சிருக்கோ நல்ல விஷயங்கள் அதெல்லாம் போய் நன்றி சொல்கிறதுக்கு கூட நீங்கள் போகலாம். அது மாதிரி ஒரு தியான நிலையில் இருந்து இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இந்த குரு பயிற்சி பல கெட்ட விஷயங்களை கூட உங்கள் கிட்ட வராமல் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறதுல ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு எல்லாருமே இதை பண்ணுங்கள். கோவில்களுக்கும் போங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. கோவில்களுக்கு போகிறத விட இந்த ஜீவ சமாதிகளுக்கு போகும்போது அந்த மகான்கள் எழுந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு குரு பயிற்சி அப்படிங்கிறத இங்கே வலியுறுத்தி சொல்கிறேன். எல்லோரும் கடைப்பிடியுங்கள், எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.